சாரி எழில், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஒரு நிமிஷம் மனோ. மனோ, இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் வர வேணாம், வீட்லயே இரு. ஏன் எழில்? உனக்கும் என் பசங்களுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு மனோ. அந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். உங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்பதான் நம்மளோட லைஃப் ஸ்மூத்தா போகும். அது ஓகே தான் எழில். நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடும். குழந்தைங்க ஈஸியா என்கிட்ட அட்டாச் ஆயிடுவாங்க. நீ பெருசா அதை பத்தி வரி பண்ணிக்காத. இல்ல மனோ, எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா மாறாது. உன்னோட பேட் சிச்சுவேஷன்னாலையும் குழந்தைங்க மேல உள்ள அக்கறையினாலையும் தான். மனோ, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு நல்ல ஒய்ஃபா இருக்கிறது முக்கியம் கிடையாது. என் பசங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கிறது தான் முக்கியம். அதே போல அவங்களும் உன்னை ஒரு நல்ல அம்மாவா ஏத்துக்கணும். எனக்கு புரியுது எழில். ஆனா அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் பாத்துக்கிறேன், விடு. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போக ரெடியாகி வந்துட்டேன். டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம் வா. இல்ல மனோ, இத ரொம்ப சாதாரண விஷயமா நீ நினைக்காத. பசங்க அவ்வளோ ஈஸியாலாம் இந்துவோட இடத்த வேற யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. நீ அவங்களோட அன்பா பழகி அந்த தாட்டை பிரேக் பண்ணணும். நீயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு புரிய வைக்கணும். அதுக்கான விதைய இப்பவே நீ அவங்களோட மைண்ட்ல விதைக்கணும் மனோ. அதனாலதான் சொல்றேன் மனோ, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வர வேணாம். இங்கேயே இருந்து பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவங்களோட நல்ல ஜெல்லாக ட்ரை பண்ணு. அப்பதான் பசங்களுக்கு உன்னையும் பிடிக்கும். இப்ப அந்த வானரங்களுக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? எழில் எதுக்கு நம்மள இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சரி எழில், நான் வீட்லயே இருக்கேன். குட். ஆனா வீட்ல இருந்தா மட்டும் போதாது, பசங்களோட மிங்கிளாக ட்ரை பண்ணணும். ஓகே? ஓகே. குட். ஹேவ் a nice day. பாத்தீங்களா, டாடி மனோகர் ஆண்டி கிட்ட அவர் நம்மளோட மிங்கிளாக சொல்லிட்டு போறாரு. நம்ம ஆனா தானே, மனோகர் ஆண்டிக்கு நம்மளை பத்தி தெரியாதுல. நம்ம கிட்ட வரட்டும், அவங்கள ஒரு வழியாக்கி விட்டுருவோம். ஆமா ஆமா, கேப்பை ஃபில் பண்ண வரவங்களே நம்ம ஃபுல் பண்ணி விட்டுருவோம். அப்பதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள கேப் இன்னும் பெருசாகும். போடு போடு. மா, என்னம்மா வீட்ல இருக்கீங்க? ஐயா கூட ஹாஸ்பிடல் போலியா? இல்லடி, எழில் என்ன வீட்லயே இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். எதுக்குமா? அதான் இந்த வீட்ல 4 குட்டி சாத்தா சுத்திக்கிட்டு இருக்கல, அதுங்களோட நான் நல்லா பேசி பழகி மிங்கிள் ஆகணுமா. அப்பதான் அதுங்க என்ன அம்மாவா அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம். அதான் என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. நான் போய் அதுங்க முன்னாடி நின்னாலே ஏதோ பேய பாக்குற மாதிரி பாக்குதுங்க. இதுல நான் என்ன பண்ணி அதுங்களோட ஜெல் ஆகணும்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அத நினைச்சு எதுக்குமா நீங்க பயப்படுறீங்க? அந்த பசங்களெல்லாம் கவுக்கிறது சுலபமான விஷயம். எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? எனக்கு தெரியுமா, அந்த சுடரை எதுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரியுமா? அவ அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ருசியா சமைச்சு போடுறா. இப்ப நீங்களும் அந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணியோ ஒரு மட்டன் பிரியாணியோ சமைச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பசங்க உங்களோட வந்து ஒட்டிக்கும். அவ்வளவுதான்மா விஷயம். நல்ல ஐடியா தான் செல்வி. அப்ப உடனே பிரியாணி செஞ்சிருவோம். ஆமாமா, வாங்க செஞ்சிரலாம். ஏய், இப்படி வா. நீ எங்க வர? இது என்னோட டாஸ்க். நான் தனியாவே பிரியாணி செஞ்சு பசங்களை அசத்துறேன் பாரு. இல்லம்மா, உங்களுக்கு கூட மாட உதவியா இருக்கலாமேன்னு. அதெல்லாம் ஒரு உதவியும் தேவையில்லை. நீ போய் பசங்களை பாத்துக்கோ. நான் போய் பிரியாணி செஞ்சு முடிச்சதும் கூப்பிடுறேன். அப்ப நீ எல்லாரையும் கூட்டிட்டு வா. அது வரைக்கும் நீ அவங்க கூட மேலேயே இரு. சரிங்கம்மா.
முதல்ல வெங்காயம் தக்காளிய கட் பண்ணிடலாம். என்ன மேடம் இது ஆச்சரியமா இருக்கு. நீங்க புதுசா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்கீங்க, அதுவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வேற கட் பண்றீங்க. எதுவும் சமைக்க போறீங்களா? இல்ல, போர் அடிக்குது, சும்மா டைம் பாஸ்க்கு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுக்கு கட் பண்ணுவாங்க? சமைக்க தானே கட் பண்ணுவாங்க. ஆ, நான் இப்போ பிரியாணி பண்ண போறேன். ஆஹா, சூப்பர் மேடம். ஆனா பிரியாணிக்கு இவ்ளோ பொடிசாலாம் வெங்காயத்தை வெட்டக்கூடாது மேடம். கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணணும். நீங்க கத்தியை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு கரெக்டா கட் பண்ணி கொடுக்கறேன். ஏய், நான் உன்கிட்ட உதவி கேட்டனா? எதுக்கு இப்ப நீயா முந்திரி கொட்டை மாதிரி வந்து மூக்கு நுழைக்கிற? பிரியாணிக்கு எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். ஆ, நீ முதல்ல உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. சரி, அப்போ உங்க இஷ்டம். ஆ? ஐயோ, அது விளக்கணையாச்சே. மேடம், அது வந்து உன்னதான் கிளம்புன்னு சொன்னல. நான் இங்க இன்ட்ரெஸ்டிங்கா சமைக்கும் போது ஏதாவது நொய்யி நொய்யின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. சாரி மேடம், நீங்க சமைங்க. ஐயோ, மேடம் மேடம். சால்ட் போடணும்ல? ஐயோ, மேடம் இது சுகர். சும்மா இரு. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன், நீ எதுவும் சொல்லாத. அத அந்த அம்மா இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன? இல்ல ரமையா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னடானா பிரியாணில சுகரை கொட்டுறாங்க. அவங்க என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம் சுடர். நாமளா சாப்பிட போறோம்? நாம தள்ளி நின்னு அதை ஜாலியா வேடிக்கை பார்ப்போம். சுடர், ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருதுல்ல? ஆமா ரமையா, எனக்கும் வருது, என்னன்னே தெரியல. என்னம்மா, இன்னைக்கு நீங்களே பிரியாணி எல்லாம் சமைச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ராமையா, ஆ. உங்களுக்கு ஸ்மெல் வருதா? வருது. நான் இந்த பிரியாணியை செஞ்சதே குழந்தைங்களுக்காக தான். போய் செல்வி கிட்ட சொல்லி குழந்தைங்களை சாப்பிட கூட்டிட்டு வாங்க. ஐயோ, என்னது குழந்தைங்களுக்கா? ஆமா. ஏ, நீ மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுப்பியா? இனிமே பாரு,
நான் செஞ்சு கொடுத்த பிரியாணிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்க மொத்தமா என் பக்கம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்ல பெருசா வேலையே இருக்காது. ராமையா, நீங்க போய் பசங்களை கூட்டிட்டு வாங்க. அம்மா கூட்டிட்டு மேடம் ஒரு நிமிஷம். என்ன? இல்ல நீங்க நல்லா தான் செஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் அதை யாராவது ஒருத்தர் டேஸ்ட் பார்க்கணும்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி வா வா, நீ டேஸ்ட் பாரு. ஐயோ நானா? இல்ல மேடம், என்னை விட ராமையா கரெக்டா டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் சரியா இருக்கான்னு சொல்லுவாரு. நீங்க முதல்ல அவருக்கு பிரியாணியை போட்டு கொடுங்க. ஏய் சுடர், என்னையே இப்ப கோர்த்து விடுற. குழந்தைங்க பாவம் ராமையா, இந்த பிரியாணி சாப்பிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகுறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ராமையா வாங்க, நீங்களே முதல் ஆளா வந்து டேஸ்ட் பாருங்க. இல்லம்மா, எனக்கு 2 நாள் வயிறு கடமுடாங்குது, எனக்கு வேணாமா. ஐயோ, எதுக்கு மாட்டி விட்ட? இந்தங்க ராமையா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருக்குமா, பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுங்க. அதான் சொல்றேன்ல, என் வயிறு சரியில்லைன்னு. நான் சொல்றேன்ல சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் உசுறு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. என்னாச்சு ராமையா? அது ஒண்ணு இல்ல, அது பசி அப்பமா, அதான். சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிடவா? ஐயோ, சாப்பிடுங்க ராமையா. எப்படி இருக்கு ராமையா? சரி வராது, வெளியில உட்காந்து கஷ்டமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போடுவா ராமையா. ஐயோ ராமையா, அந்த பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆக போகுதோ. செல்வி, அம்மா நான் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். குழந்தைங்களை சீக்கிரமா சாப்பிட கூட்டிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேம்மா. ஏய் காவியா, சீக்கிரம் வா. வந்துட்டேன். மனோகரி ஆண்டி நமக்காக பிரியாணி செஞ்சிருக்காங்களாம். இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க வேண்டியதா. நான் இப்பவே சொல்லிட்டேப்பா, எனக்கு லெக் பீஸ் தான் வேணும். நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட போறேன். வாங்க சீக்கிரம் வாங்க, பிரியாணி சூடா சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் ஆன்ட்டி ஸ்பெஷலா பிரியாணி செஞ்சிருக்கேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, சரியா? ஆண்டி, நீங்க எங்களுக்காக பிரியாணி செய்வீங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு பிரியாணி வேணாம். ஆமா, எனக்கும் வேண்டாம் ஆண்டி. நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஏன்? ஆமா ஆமா, எனக்கு பிரியாணி வேண்டாம்ப்பா. ஏன் எல்லாரும் வேண்டாங்கிறீங்க? உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், ஆனா இந்த பிரியாணி எங்களுக்கு வேண்டாம். ஹே, உங்களுக்காக தான் நான் பிரியாணியே செஞ்சிருக்கேன். கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம்ப்பா. ஐயா ஆள விடுங்க. ஏய் வாங்க, போடாதீங்க. ஏய் போடாதீங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க? செல்வி, அம்மா ஏண்டி வீட்டை நல்லா க்ளீன் பண்ணியா இல்லையா? ஏதோ பேட் ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. காலையிலேயே நல்லா க்ளீன் பண்ணிட்டேம்மா. என்னத்த க்ளீன் பண்ணியோ தெரியல.
ஏதாவது எலி எலி செத்து கிடக்கான்னு பாரு. சரிங்கம்மா. ஐயோ, என்ன மனோ, என்னாச்சு? குழந்தைங்க இப்படி பயந்து ஓடி வராங்க? ஆண்டி, நான் இவங்களுக்கு பிடிக்குமேனு ஆசை ஆசையா பிரியாணி செஞ்சு கொடுத்தா அத சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதான் எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு துரத்திட்டு வரேன். ஆண்டி, இவங்களுக்கு பிடிக்குமேனு ஆசையா பிரியாணி செஞ்சு கொடுத்தா அத சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதான் என் பிரியாணியை இவங்களை சாப்பிட வச்சிடணும்னு துரத்திட்டு வந்தேன். நீ பிரியாணி செஞ்சிருக்கியா? ஆச்சரியமா இருக்கு. என்ன அபி, மனோகரி உங்களுக்காக தானே பிரியாணி செஞ்சிருக்கா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? பாட்டி, அவங்க செஞ்சிருந்த பிரியாணிய நீங்களே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பாட்டி, மனோ, எங்க நீ செஞ்சிருக்கிற பிரியாணியை காட்டு பாப்போம். வாங்க ஆண்டி. என்ன மனோ இது? இதான் நீ செஞ்ச பிரியாணியா? இவ்வளவு பேட் ஸ்மெல் வருது. இத குழந்தைங்க சாப்பிட்டா என்ன ஆகுறது? அம்மா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேம்மா. எலிலாம் எங்கேயும் செத்து கிடக்கலம்மா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கெட்ட வடை வந்துகிட்டே இருக்குமா. ஆனா எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியல. அது இதுல இருந்தா வருது. இத பாரு மனோ, நீ குழந்தைகளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கறத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதை இப்படி செஞ்சிருக்க பாத்தியா, அதுதான் தப்பு. உனக்கு சமைக்க தெரியலனா எப்படி சமைக்கிறதுன்னு சுடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. வாமா, வாங்க. போலாம் பாட்டி. ஐயோ, வாந்தி எடுத்து எடுத்து என் தொண்டையே போச்சுமா. என் வாழ்க்கையில இவ்ளோ மோசமான பிரியாணிய பார்த்ததே இல்லம்மா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இனிமே கிச்சன் பக்கமே வராம இருக்கிறது தான் நல்லது. என்னடி நீயும் நக்கல் பண்றியா? ஐயோ இல்லம்மா, நான் உண்மையா தான் சொல்றேன். நல்ல வேலை குழந்தைங்க நீங்க செஞ்ச பிரியாணிய சாப்பிடல. சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், மொத்த பேரையும் கொண்டு போய் நம்ம எழில்சர் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர்த்திருக்கணும். சரி விடுங்கம்மா, இந்த பிரியாணி பிளான் தான் சொதப்பிடுச்சு. இதை விட நம்ம பெரிய பிளானா போட்டு பசங்களை கவர் பண்ணிடலாம். இதுக்கு மேல என்னடி பண்றது? அந்த வானர கூட்டத்தை நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு. மா, இதுக்கே நீங்க மனசை விட்டா எப்படி? இன்னும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல அந்த பசங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாப்போம் வாங்க. மா வாங்கம்மா, வாங்க. ஏய் செல்வி, வாங்க. எங்க போற? மா, உள்ள பசங்க விளையாடிட்டு இருக்காங்க போலமா, வாங்க போய் பார்க்கலாம். வாங்கம்மா. எனக்கு தான் வேணும். அஸ்கு புஸ்கு ஆசை தோசை அப்பள வடை நீ கேட்டா குடுத்துருவாங்களா? இது என்னோடது, எனக்கு தான் வேணும். கவின் விடு, விடுங்க, விடு, எனக்கு தான் வேணும். விடுங்க, விடு, அது என்னோடது. விடு. உங்களெல்லாம் விட நான் தான் வயசுல பெரிய பொண்ணு. எனக்கு தான் இது. கொடுங்க. இல்ல, நீங்களே கைய விடுங்க. மாறி மாறி சண்டை போட்டுக்கறாங்க. கைய விடுங்கன்னு சொன்னேன். விடுங்க. எல்லாரை விட சின்ன பொண்ணு. நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்கு விட்டு கொடுக்கணும். ப்ளீஸ் கொடுங்க. முடியாது, முடியவே முடியாது. ஏய், இப்ப எதுக்கு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னது அது? ஏய்,
எல்லாரும் விடுங்க அத முதல்ல. யாருக்கும் அது வேணாம். குடு. ஏய், குடு சொல்லல. குடு. ஏய், குடுங்கறல. ஏய், ஏய், நாங்க குடு. அது குடு. அம்மா, ஏய், விடு. சரி விடுறோம். ஏய். இதுக்குதான் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா ஆண்டி, அத நல்லா பாருங்க. அந்த சாக்லேட் கவர் உங்க கையில தான் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க தான் ஆண்டி வின் பண்ணிருக்கீங்க. குட்டி பிசாசுங்களா, கிண்டலா பண்றீங்க உங்கள. மனோகரி